ரோட்டோரமா பார்க்கும்போது இந்த வாத்துங்கெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தது. பக்கமே ஒரு அண்ணன் வாத்தை பிடிச்சி அப்படியே சமைக்கலான்னு கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. வாத்துக்கறி சாப்பிட்ற வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டேன். நீங்க பார்க்கணும்னு நினைச்சுன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் பெங்களூர்ல தான் இருந்தேன். என்னோட மச்சான் இன்னைக்கு கறி தோசை இல்லைன்னா கொத்து பரோட்டா ஏதாச்சும் ஒன்று வாங்கி தரான்னு கூட்டு போயிருந்தேன். நானும் கொத்து பரோட்டா 2 சொல்லிட்டேன். ஒரு அண்ணன் நறுக்குன வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை கை நிறைய அள்ளி போட்டு நிறைய முட்டையை உடச்சு ஊத்தினே இருந்தார். நான் 1 முட்டை 2 முட்டை 3 முட்டை நினைச்சா அவருக்கு கிட்டத்தட்ட 10 முட்டையை உடச்சு ஊத்திட்டாருங்க. இன்னும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொத்து பரோட்டா சாப்பிட்டேங்க. ஆனா அந்த அண்ணன் இவ்வளவு முட்டையை உடச்சு ஊத்தவே இல்லை. ஆனா இங்க கூட்டம் அதிகமா இருந்ததால கொத்து பரோட்டா நிறைய பேர் சாப்பிடுவாங்க போல, அதனால நிறைய முட்டையை உடச்சு ஊத்திருப்பாங்க போல. எல்லா முட்டையும் கலக்குன்னு கலக்கி அவர் பக்கத்துல வச்சிருந்த மசாலாவை கைப்பிடி நிறைய அள்ளி போட்டு முட்டை வெங்காயம் எல்லாத்தையுமே கலக்குன்னு கலக்குனாருங்க. ஒரு பக்கம் இன்னொரு அண்ணன் பரோட்டாவை பிச்சு போட்டு இருந்தாரு. ஏன்னா பிச்சு போட்டாதாங்க கொத்து பரோட்டா வேற லெவல் மஸ்தா இருக்கும். ஒரு தட்டு நிறைய பரோட்டாவை தவா மேல கொட்டி அதையும் நல்லா கலக்குன்னு கலக்கி அவங்க கிட்ட வச்சிருந்த ஒரு சாம்பார் குண்டாவை எடுத்து நல்லா ஊத்தி கொத்த போட்டு அப்படியே ஒரு பெப்பரை தூவி சுட எடுத்து கொடுத்தாங்க பாருங்க. பார்சல் வாங்கிட்டு வந்து ரூம்ல வச்சு சாப்பிட்டா செம மஸ்தா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா எலக்ட்ரானிக் சிட்டி பக்கம் போனீங்கன்னா இந்த காரைக்குடி மேவ்ஸ் ஹோட்டல்ல ட்ரை பண்ணி பாருங்க. அட்ரஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, சென்ட் பண்ணி வைக்கிறேன்.